ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை உயிரோடை தமிழ் உறவோடு பகிர்ந்து கொள்வதற்காக கலையத்தில் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு இருந்த வணக்கம். அமெரிக்காவில் நடந்த சுட்டுக் கொலை தொடர்பாக, சார்லி கர்க் அவர்களுடைய கொலை தொடர்பாக நாங்கள் உயிரோடை தமிழில் ஏற்கனவே பேசியிருந்தோம். அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்பு நிறைய தகவல்கள் அங்கே வெளிவந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவும் அவருடைய குடும்பத்திற்கும் அவர் தொடர்பாக நிறைய கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. சார்லி கர்க் அவர்களுடைய இந்த கொலை தொடர்பாக என்ன இப்பொழுது உள்ள நிலை என்று கூறுவீர்களா? சார்லி டெய்லர் ரொபின்சன் என்ற 22 வயது ஒருவர் தான் சுட்டுக் கொண்டிருந்ததாக பிறகு அமெரிக்காவின் FBI வந்து கண்டறிந்து தற்போது அவரை கைது செய்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் போனதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்னென்னு சொன்னால், அவர் செப்டம்பர் 10 காலை 8:29 அந்த உல்டா பள்ளத்தாக்கு பல்கலைக்கழகத்துக்கு நுழைந்திருக்கின்றார். 1600 கேமராக்கள் அங்கு இருக்கு என்று சொல்லுகிறார்கள். அந்த 1600 கேமராவிலும் அவர் பிடிபடவில்லை. அவர் பிடிபட்டிருக்கிறார். அவற்றை துப்பாக்கி கிட்டத்தட்ட 48 இன்ச் நீளமான அந்த துப்பாக்கி அவர் மறைத்து, அதாவது பார்ட்ஸாகத்தான் கொண்டு சென்றிருக்கின்றார். பார்ட்ஸாக கொண்டு சென்று கூரையிலிருந்து சுட்டிருக்கின்றார். கூரையிலிருந்து சுட்ட போது கிட்டத்தட்ட அவர்கள் கூறுகிறார்கள் 120 யார் என்றால் கிட்டத்தட்ட 450 அடி. 450 அடி தூரத்திலிருந்து மவுசர் 98 0.306 போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள் என்று சொல்றது. கிட்டத்தட்ட 1903 அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அது ஒரு மிகப்பெரிய பழைய துப்பாக்கி. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அந்த ரேஞ்ச் வந்து சரியான கூட. கிட்டத்தட்ட கில்லிங் ரேஞ்சே வந்து கிட்டத்தட்ட 600 மீட்டருக்கு கிட்ட வரும் அந்த கில்லிங் ரேஞ்ச். அப்ப அந்த ரவுண்ட்ஸும் வந்து பெருசு. ஆனால் ஒரு ஸ்னைப்பருக்கு அவர் அதுல தொலைநோக்கி பூட்டியிருந்தார். ஆனால் ட்ரைபாட்டோ, முக்காலியோ அல்லது சாண்ட் பேக்கோ அதுக்கு ஒரு அணைப்பாக வைத்து அடிக்கிறதுக்கு அவர்கிட்ட இல்லை. அவர் சாதாரணமாக கையில் வைத்துத்தான் சுட்டிருக்கிறார். அதுக்கும் ஒரே ஒரு துப்பாக்கி சூடு. அந்த துப்பாக்கியால் ஒரே ஒரு ஷூட்டில் ஒரு 6 அங்குல விட்டமுள்ள இலக்கை அடிக்கிறது என்பது அது ஒரு பயிற்சியாளரால்தான் முடியும் என்றுதான் கூறுகிறார்கள். அதை இவர் எவ்வாறு செய்தார் என்பதும் ஒரு அமெரிக்காவுக்கு இந்த புலனாய்வுத்துறைக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதே நேரம் அவர் தப்பி போவதற்கு அவர் பல முகமூடிகளை கொண்டு வந்தார். இப்ப உங்களுக்கு தெரியும், பிளாஸ்டிக் முகமூடிகள் கணக்க வாங்கலாம். அப்ப பிளாஸ்டிக் முகமூடிகளை கொண்டு வந்திருக்கின்றார், வேறு உடைகளை கொண்டு வந்திருக்கின்றார். அவர் எவ்வாறு கலட்டி துப்பாக்கியை கொண்டு வந்தாரோ அதே போல துப்பாக்கியை சுட்ட பிற்பாடு கலட்டி அதை கொண்டு சென்று, அதாவது தனது காற்றட்டை பையுக்குள் அரவாசியாயும் தோல் பையுக்குள் அரவாசியாயும் கொண்டு சென்று காட்டுப்பகுதியில் மீண்டும் அதை பொருத்தி விட்டு சென்றதாகத்தான் கூறப்படுகின்றது. அதே சமயம் அவர் தப்பி போவதற்கு உதவியாக இருவர்கள் தாங்கள் தான் சுட்டது போல நடித்து FBI இலக்கை திசை மாற்றியதாகவும் கூறப்படுகிறது. அப்ப அந்த 2 பேரையும் கைது செய்த பிற்பாடு FBI வந்து அவர்களை விடுவித்திருக்கின்றது. அப்ப இன்னொரு கேள்வி எழுகின்றது, ஒரு தாக்குதலாளியை காப்பாற்ற நாடகம் போடுவது அமெரிக்காவில் குற்றம் இல்லையா என்ற கேள்வி வருகிறது. அவர்கள் இராயுதபாணி என்று விட்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் இன்னொருவர் அங்கிருக்கின்ற பத்திரிகைகளில் அவர் ஒருவர் எழுதும் போது கூறியிருக்கின்றார், உண்மையில் இந்த டெய்லர் ரொபின்சன் வந்து ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவர், ஒரு கிறிஸ்தவர்.
குடியரசுக் கட்சியில் தன்னை பதிவு செய்தவர். ஆனால் அவரை கைது செய்வதற்கு முன்னர் அவர் ஒரு இஸ்லாமியராக, அவர் ஒரு வேறு இனத்தவராக, அவர் ஒரு வேறு மதத்தவராக சித்தரித்து ஒரு கலவரத்தை தூண்ட முற்பட்டவர்களுக்கு அது ஒரு ஏமாற்றமாக போய்விட்டது என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் அவருடைய கூறுகிறார், அமெரிக்காவின் பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் கல்ச்சர் என்று சொல்ல, பொலிட்டிக்கல் கல்ச்சர், அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிளவாகத்தான் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று கூறுகிறார். இப்ப ட்ரம்பாக இருக்கலாம், இலோன் மஸ்காக இருக்கலாம், அவர்கள் அதை தொடர்பாகத்தான் மிகவும் கர்சனை எடுத்து பேசுகிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இது ஒரு தனி மனித தாக்குதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு முதல் அது தொடர்பாக அதை டிஸ்கஸ் பண்ணினதாகவும் கூறப்படுகிறது. இதுல கன லூப்கள் இருக்கின்றது இன்னும் விசாரிப்பதற்கு. ஆனால் அமெரிக்கா இதை ஒரு தனி மனித தாக்குதலாகவே சித்தரித்து முடிக்கிறதுக்காக தான் யோசிக்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்னணியில் ஏதாவது காரணம் இருக்கலாமா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் இடையிலான ஒரு மோதல்களாகத்தான் பார்க்கலாம். இடதுசாரியும் வலதுசாரியுமாக அங்கு ஒரு இப்ப உள்நாட்டு யுத்தம் என்று சொல்வார்கள். அமெரிக்காவில் ஒரு உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்க போகுது என்று கூறினார்கள். அது மெல்ல மெல்ல உபாராகத்தான், அதாவது இன்னும் பலர் சுட்டு கொல்லப்படலாமோ என்ற ஒரு நிலை அங்கு தோற்றம் பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு வருடத்தில் 5 படுகொலைகள் முயற்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. 2 அரசு தலைவர் ட்ரம்ப் மீது, ஒன்று இப்போது சாலிக்கு, அதே போல இன்னொரு நாடாளுமன்ற பேச்சாளர் என்று சொல்லி பலர் மீது தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்காவிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த பொருளாதார வீழ்ச்சி, மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இன முரண்பாடுகள், கட்சிகள் பேசுகின்ற தேசியவாதம், அமெரிக்காதான் முதன்மையானது என்று போடுகிற கூச்சல்கள் எல்லாம் அங்கு ஒரு வன்முறை கலாச்சாரத்தை மெல்ல மெல்ல இந்த அரசியல்வாதிகள் தான் தூவமிட்டு வளர்த்திருக்கிறார். நீங்க கூறுகின்ற டெய்லர் ராபின்சன், அவருடைய தந்தையாரிடம் டெய்லர் ராபின்சன் கூறியதும் தந்தையார் போலீசிடம் சரணடையுமாறு கூறியதாகத்தான் செய்திகள் வந்திருக்கின்றது. இதுவும் ஒரு நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது புதினமாக இருப்பது போல் தெரிகின்றது. ஏதாவது உங்களால் அறியக்கூடியதா இருக்கிறார்? என்னென்றால், அவர் தந்தையின் வேட்டை துப்பாக்கியை கூட தூக்கி சுடுவதற்கு பயப்படுறவர் என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் இவ்வாறு இந்த துப்பாக்கியால் இவ்வளவு தூரத்தில் இருந்து ஒரே சன்னத்தில் குறிவைத்து அடித்தார் என்று. ஆனால் அவர் அடிப்பதற்கு முன்னர் அவருக்கு 2 பேர் அங்கிருந்து சமிக்கை காட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதாவது ஒருவர் கையை உயர்த்தி காட்டியிருக்கிறார், அது சுடுவதற்கு சரியான நேரம் என்று. இன்னொருவர் அந்த ஷர்ட்டின் மடிப்பை இழுத்து காட்டியிருக்கின்றார். இது ஒரு திட்டமிட்டுத்தான் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அவரை பொறுத்தவரையில் என்ன சொல்லுது, உண்மையில் பிடிபடாமல் போவதற்குரிய ஏற்பாடாகத்தான் அவர் பல உடைகளையும் கொண்டு வந்திருக்கின்றார். உடனடியாகவே மேலே வைத்து உடையை மாற்றிவிட்டுத்தான் கீழே இறங்கி சென்றிருக்கின்றார். இருந்தாலும் இந்த கிட்டத்தட்ட நான் முன்னர் கூறிய போல 1600 கேமராக்கள் அந்த பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்புக்காக பூட்டப்பட்டிருக்கின்றார் சொல்றாங்க. அப்ப அதுல பிடிபட்டதால நான் நினைக்கிறேன், வீட்டுக்கு சென்ற பிற்பாடு எப்படியும் தாங்கள் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நிலையில் சரணடைந்திருக்கிறார் என்றுதான் கூறலாம். நன்றி சோலே. அமெரிக்காவில் நடந்த சம்பவம் தொடர்பாக கூறுங்கள். பிரித்தானியாவில் நடந்த சம்பவம் தொடர்பாக பார்ப்போம். போன சனிக்கிழமை வலதுசாரி கட்சியினுடைய டாமி ராபின்சன் என்பவர் லண்டன் சென்ட்ரல் லண்டனில் பாரிய ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தார். கிட்டத்தட்ட 100,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே திரண்டதாக. அவர்களுடைய முழு விசனமும் என்னவென்று சொன்னால், பிரித்தானியாவை வேற்றினத்து மக்கள் இங்கே அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள், இதனால் நாங்கள் எங்களுடைய உரிமையை இழந்து கொண்டு போகின்றோம் என்ற விதத்தில் தான் பேசப்பட்டது போல் தெரிகிறது. நீங்கள் எவ்வாறு இதை அவதானித்தீர்கள்? அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து எலான் மாஸ்க் கூட பங்கெடுத்ததாக கூட செய்திகள் வருகிறது. சுருக்கமாக கூறுங்கள் தொடர்பாக. உண்மைதான். அதாவது அரசுக்கு எதிரான போராட்டம், ஆன்டி கவர்மெண்ட் ப்ரொடெஸ்ட் என்றது லண்டன்ல கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றிருந்தது. பல ஆசிய நாட்டவர்கள் வெளியில் போகக்கூட, அல்லது ஆப்பிரிக்க நாட்டவர்கள், அரபு நாட்டவர்கள், ஆசிய நாட்டவர்கள் வெளியில் போவதற்கு கூட அன்று கொஞ்சம் பயந்ததாகத்தான் பலரும் பேசிக்கொண்டார்கள். யுனைடெட் கிங்டம் என்ற பெயரில் தான் அது நடத்தப்பட்டது.
இந்த ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்றது வலது சாரி கட்சியை சேர்ந்த டொமி ராபின்சன், அவர்தான் அதில் அதை ஒருங்கிணைத்திருந்தார். அதுக்கு பேரையும் வைத்திருந்தார், ஃப்ரீ ஸ்பீச் ஃபெஸ்டிவல் என்று சொல்லி வைத்திருந்தார். அங்கு இந்த சார்லி ஹேர்கின் படம் கூட கொண்டு செல்லப்பட்டது. எல்லா இடமும் பிரித்தானியாவின் கொடிகள், இங்கிலாந்து கொடிகள் எல்லா இடமும் பறக்க விடப்பட்டிருந்தன. பெருமளவான மக்கள், கிட்டத்தட்ட 1,50,000 மக்கள் அங்கு திரண்டிருந்தார்கள். அதற்கு எதிராக கவுண்டர் புரொட்டஸ்ட் ஒன்றை அரசாங்கம் இன்னொரு குழுவினர் ஏற்படுத்தி இருந்தார்கள். அதில் கிட்டத்தட்ட 5,000 பேர் அளவில் கலந்து கொண்டிருந்தார்கள். பிரித்தானிய அரசு கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட காவல்துறையினரை நிறுத்தி இருந்தது. இருந்த போதும் அங்கு ஏற்பட்ட கலவரத்தால் 26 காவல்துறையினர் காயமடைந்ததாகவும் 25 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இமிகிரேஷன் அவர்கள் இன்வேஷன் என்று கூறுகிறார்கள். அதாவது குடிவரவு, அது ஒரு தங்கள் நாட்டை அபகரித்ததாக கூறுகிறார்கள். உண்மையில் 1800களில் 700களில் 600களில் எல்லாம் இன்வேட் பண்ணது இவர்கள் தான் பல நாடுகளை. இப்போது மறுவளமாக தங்கள் மீது ஒரு இன்வேஷன் நடக்குது, அதாவது தங்கள் மீது ஆக்கிரமிப்பு, குடிவர இமிகிரேஷனை இன்வேஷன் ஆக்கிரமிப்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஆக்கிரமித்ததால் வந்த அந்த நாடுகளில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிகளும் சிதைவுகளும் தான் அந்த மக்கள் இங்கு வருவதற்கு காரணம். உதாரணமாக இலங்கையை குடியெடுத்துக் கொள்ளுங்கள். தமிழர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழர்களின் நாட்டை அழித்து விட்டு வந்து விட்டீர்கள். சரி, வரும்போது கூட அதனை திருப்பி கொடுத்து விட்டு வரவில்லை. அப்ப நீங்கள் செய்ததுக்காகத்தான் அந்த விளைவாகத்தான் இதுகள் நடைபெற்றது. இந்தியாவாக இருக்கலாம், ஆப்பிரிக்காவாக இருக்கலாம். ஆப்பிரிக்கர்கள் எல்லாரையும் இங்கு கொண்டு வந்தார்கள். அண்டர் கிரவுண்ட் கட்டுவதற்கு, உங்கள் கட்டுற வேலைகள், உங்கள் பணிகளுக்காக வேலையாட்களாக கொண்டு வந்தவர்கள் தான் பெருமளவானவர்கள். ஆனால் இப்போது அது எல்லோரும் படிக்கிறார்கள், எல்லோரும் அறிவுள்ளவர்களாக மாறுகிறார்கள் என்னும் போது அவர்களால் அதை தாங்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப பாலஸ்டைன் ஆக்ஷன் குரூப் ஒன்று இருந்தால் அதை கூட தடை செய்திருந்தார்கள். இதுல என்னென்று சொன்னால், இந்த போராட்டத்துல பல நாட்டவர்கள் வீடியோக்களூடாக நேரடியாக கூட பேசியிருந்தார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலோன் மஸ்க், அவர் இப்போது மிகப்பெரிய ஒரு தேசியவாதியாக மாறியிருக்கின்றார். அவர் பிரித்தானிய அரசை கவிழ்க்க வேண்டும் என்று நேரடியாக கூறுகிறார். இந்த அரசை கலைக்க வேண்டும், நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும், அரசை தேர்தலை நடத்த வேண்டும், 4 வருடங்கள் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது என்றெல்லாம் கூறுகிறார். அவர் இன்னொன்றை கூறுகிறார் என்னென்று சொன்னால், whether you choose violation or not, violence is coming to you. You either fight back or die. எப்படி சொல்றாரு? இதை நாங்கள் கூறினால் தீவிரவாதி என்று சொல்லி, ஹேட் ஸ்பீச் என்று சொல்லி, அல்லது வேற ஏதாவது ஒன்றை சொல்லி தூக்கி உள்ளுக்கு இனவாதத்தை தூண்டும் ஒரு விதத்தில் தான் அவருடைய கருத்து அமைந்திருப்ப என்று நிச்சயமாக கூறினார்கள் இங்கே. ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள்? அதுதான், அதாவது நீங்கள் வன்முறையை நாடாவிட்டாலும் வன்முறை உங்களை தேடி வரும், அதை எதிர்த்து போராடுங்கள், இல்லது நீங்கள் சாவீர்கள் என்று இந்த மக்களை உசுப்பேத்தி விடுறோம் என்று சொல்றாங்க. இன்னும் அது மிகப்பெரிய ஒரு பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த நாட்டில. அதே போலதான் இப்ப அதாவது இடதுசாரி கட்சிகள் லெப்ட் அவர்களை கொலைகார கட்சி என்று கூட கூறியிருந்தார். அவர்களில் ஒரு கொலைகார கட்சி என்று. இப்ப பிரான்ஸ்ல இருந்து ஒரு அரசியல்வாதி பேசியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், அதாவது முஸ்லிம் மக்களும் சவுத் அண்டா தென் ஆசிய பிராந்திய மக்களும் தங்கள் இனத்தை ஐரோப்பியர்களை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும், அதாவது you and we are being colonized by our former colonies என்று சொல்கிறார். அதாவது அதை ஒத்துக்கொள்கிறார்கள். தாங்கள் முன்னர் காலனித்துவமாக வைத்திருந்த நாடுகள் எல்லாம் இப்போ தங்களை காலனித்துவத்துக்கு கொண்டு வர்ற அளவுக்கு போய்விட்டது என்று தூண்டுகிறார்கள். பெல்ஜியத்திலிருந்து பேசியவர் கூறியிருக்கின்றார், இஸ்லாம் தான் தங்களோட ரியல் எனிமி என்று சொல்லி, தங்களோட பிரதான எதிரி இஸ்லாமாகத்தான் இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். அதே போல போலந்தை சேர்ந்தவர்கள், ஜெர்மனை சேர்ந்தவர்கள், டென்மார்க்கை சேர்ந்தவர்கள் என்று பலரும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கை என்று சொன்னால், யூகே பிரித்தானியாவின் உள்துறை செயலாளர் ஹோம் செக்ரட்டரி
சபானா முகமது, அவர் ஒரு முஸ்லிம். அதற்கு முதல் இருந்தவர் அவர் ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவர். அவர் வீடு தனது வீட்டு மோட்கை தொடர்பாக ஊழல் செய்ததால் தான் அந்த பதவியிலிருந்து துரத்தப்பட்டவர். இப்போது அங்கேயே முதலமைச்சர் உள்துறை அமைச்சராக இருப்பவரே ஒரு முஸ்லீமாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் இவர்களால் இந்த இறுதி ஆயுதமாக இதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அது மிகவும் ஒரு பயங்கரமான பின்விளைவுகளாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இங்கிருக்கின்ற இந்து ஆலயங்கள், முஸ்லிம் பள்ளிவாசல்கள், சீக்கிய மத ஆலயங்கள், ஏனைய ஆலயங்கள், சைவ ஆலயங்கள் எல்லாவற்றையும் கணக்கெடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட ஆலயங்கள் இருப்பதாக நைஜல் ஃபராஜ் கூட கூறியிருக்கின்றார். ரெட் பிரிட்ஜ் பகுதியில் ஒரு ஆலயம் தாக்கப்பட்டதாக கூட கூறப்படுகின்றது. இப்படி இலோன் மஸ்க் போன்றவர்கள் எல்லாம் கதைக்கும் போது அந்த மக்கள் அதில் இருந்தவர்கள் பெருமளவானவர்கள் கைதட்டி இருக்கிறார்கள், அதை வரவேற்றிருக்கிறார்கள். சிலர் அதை கூறியிருக்கிறார்கள், இனவாதத்தை பேசுகிறார் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அமெரிக்காவில் இருந்தோண்டு பிரித்தானியா அரசை கவுப்பேன் என்று கூறுகிறார். ஏன் இன்னும் 4 வருஷத்துக்கு ஏன் விட்டு வைக்கிறீர்கள் என்று பேசுகிறார்கள். என்னும் போது கிட்டத்தட்ட அமெரிக்கா பிரித்தானியாவை தனது காலனித்துவத்துக்கு கொண்டு வரப்போகிறதோ என்ற ஒரு கேள்வியும் இதுல எழுகின்றது. இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னென்றால், இப்ப இவர் வன்முறையை தூண்டி இருக்கிறாரான்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி. அப்படி என்றால் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களா? என்ன இப்ப எல்லாம் கோஆபரேட் நிறுவனங்கள் தான் எல்லாவற்றையும் ட்விட்டர் வைத்திருக்கிறபடியால் அவர் என்னவும் சொல்லலாம் என்று இன்னமும் சொல்ல. இன்று அதாவது நாங்கள் என்ன திங்கட்கிழமை அவர் ட்விட்டரில் ஒன்றை போட்டிருக்கின்றார். அந்த ட்விட்டர் அதுல நெகட்டிவா நீங்கள் கமெண்ட் பண்ணினாலோ அல்லது டிஸ்கஸ் பண்ணாலோ, பாசிட்டிவா டிஸ்கஸ் பண்ணினாலோ அது ஒரு சந்தியில இருந்து நாங்கள் கதைக்கிற மாதிரி தான் என்றுதான் அவர் போட்டிருக்கிறார். நீங்கள் சந்தியில இருந்து கலைக்கிற மாதிரி தான் இந்த ட்விட்டர் இப்போது இருக்கிறது என்று. இப்ப சந்திகளில் இருந்து கலைத்துத்தான் கலவரங்களையும் தூண்டுவது, சண்டைகளையும் ஏற்படுத்துவது, சமாதானமும் போவது என்ற பாணியில்தான் அவர் பேசியிருக்கிறார். அதாவது இந்த சமூக வலைத்தளங்களை வைத்துக் கொண்டு தங்களுக்கு ஏற்றது போல், இப்ப உதாரணமா நீங்க பார்க்கலாம், நேபாளத்தில் கூட அந்த சமூக வலைத்தளத்தை வைத்துத்தான் ஒரு அரசை கவுட்டார்கள். அதே போன்ற ஒரு இது. அடுத்தது அவர் ஒரு செல்வந்தர், பில்லியனர். நாளைக்கு அவர் இன்னும் கொஞ்ச நாளே ட்ரில்லியனரா வரலாம். வந்தால் அவர் தான் முதலாவது ட்ரில்லியனர் என்று கூட கூறப்படுகிறது. அப்ப அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அந்த உலகத்தை தங்கள் வதம் கொண்டு வரலாம் என்றதான் இந்த நோக்கம். பணமும் அதிகாரமும் இருந்தால் இப்பொழுது எதையும் சாதிக்கலாம் என்று வந்துவிட்டது. இருந்தாலும் கூட அது எல்லா இடமும் அது பலிக்காது. இப்போ உங்களுக்கு தெரியும், நேபாளில் கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது ஓட திரத்தி அடித்தார்கள். உலங்கு வானூர்தியில் கயிறில் தொங்கிக் கொண்டு போனார்கள் என்ற செய்திகளை கூறினீர்கள். அவர்களுடைய நிலைமைகளை பார்ப்போம். அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும். நீங்கள் கூறியது போல் ஊழலுக்கு எதிராகவும் சமூக வலைத்தளங்களை கட்டுப்பாடுகள் கொண்டு வருவதற்காக அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். போராட்டத்தில் நடந்த ரப புலர்ஸை பாவித்த என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையான தோட்டாக்கள் பயன்படுத்தியதால் அங்கே 70க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் கூட வந்திருக்கின்றது. இப்பொழுது நேபாளத்தில் என்ன நிலைமை என்று கூறுகிறீர்கள்? இப்பொழுது அமைதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட அங்கு ஆட்சியில் இப்போது முன்னாள் நீதிபதி அவர்கள் ஒருவரை நியமித்திருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், நீதிபதியை பொறுத்தவரையில் அவருக்கு எவ்வளவுக்கு ஆட்சியை கொண்டு செல்கின்ற வலிமை இருக்கிறதோ தெரியாது. ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு நாட்டின் உட்கட்டுமானத்தை சிதைத்து விட்டார்கள். இப்ப இலங்கையில் நடந்தது அறகலியை 2022, அது பொருளாதார பிரச்சனை. பங்களாதேசத்தில் நடந்தது போராட்டம், அது கோட்டேஷன், அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை. இங்க நேபாளத்துல சமூக வலைத்தள பிரச்சனை. இப்போ ஒவ்வொன்றையும் கிளறி விட்டிருக்கிறார்கள். இப்பதான் கதைகள் வருகிறது. அதாவது இந்த போராட்டம் இடம்பெற்ற போது இராணுவம் வெளியில் வரவில்லை. அமெரிக்கா அந்த போராட்டத்தை கண்டனம் தெரிவிக்கவில்லை. இப்போது புதிய அரசு பிரதமர் வந்ததும் அமெரிக்கா உடனடியாகவே வாழ்த்து செய்தியை தெரிவித்திருக்கிறது. பின்னர் தான் தெரிகிறது, கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்கா அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணி கொண்டிருந்ததாகவும், கிட்டத்தட்ட $900 மில்லியன் இதுவரையில் கொடுத்திருப்பதாகவும், 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு மட்டும் $410 மில்லியன் அங்கு US8 என்ற அமைப்புகளால அமெரிக்கா கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த போராட்டம் நடத்தினவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
அந்த தேசத்தை அழிக்கும் நோக்கம் அவர்களுக்கு ஒரு தூர நோக்கி சிந்தனை இல்லை என்றது தெரிகிறது, தெளிவாக தெரிகிறது. என்னென்று சொன்னால் 1903 கட்டப்பட்ட 1700 அறைகளை கொண்ட அரண்மனையை கூட தீயிட்டு கொளுத்தி விட்டார். அது தங்கள் நாட்டின் ஒரு கலாச்சார ஒரு கட்டுமானம் என்றதை கூட அவர்கள் யோசிக்கவில்லை. ஹில்டன் ஹோட்டலை தீயிட்டு கொளுத்தினார்கள். அது ஒரு பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் என்றதை யோசிக்கவில்லை. பாராளுமன்றத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள். இப்ப நீங்கள் இலங்கையிலும் பார்க்கலாம். இலங்கையில அறகலிய போராட்டம் என்று நடத்தினார்கள். ஆனால் நடத்தியவர்கள் தேர்தலில் நின்று கூட தோற்றுவிட்டார்கள். அந்த அரசைத்தான் அகற்றினார்கள். அதன் பிற்பாடு ஒரு நிரந்தரமற்ற அரசுகள் அமைந்து இப்போது வேறு வழி இல்லாமல் சிங்களவர்கள் என்பிபியை கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை. அதே போலதான் பங்களாதேசம் இன்னும் தன் பழைய நிலைக்கு திரும்ப முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்குது. இப்ப சர்மா ஒலியை பொறுத்தவரை அவர் சங்காய் கோஆபரேஷன் கூட்டத்துக்கு போயிருந்தார். அதன் பிற்பாடு அவர் இந்தியாவுக்கு போறதுக்கு, அதாவது அடுத்த வாரம் இந்தியாவுக்கு போக இருந்த நிலையில் தான் இந்த போராட்டத்தின் மூலம் அந்த அரசு கவுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது ஒரு இடைக்கால அரசு உருவாகி ஒரு அமைதி ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் பொருளாதாரத்தால் நேபாளம் உடனடியாக மீளுமா அல்லது அதன் உறுதித்தன்மை உடனடியாக சீர் செய்யப்படுமா என்றது ஒரு கேள்விக்குறியாக. நேபாள் தொடர்பான விடயங்களை தந்ததற்கான நன்றி. இனி பிரான்ஸ் தொடர்பாக பார்ப்போம். கடந்த வாரம் பிரான்சில் அரசியல் புரட்சி ஏற்பட்டது என்று கூறலாம். அங்கே இப்பொழுது ஆட்சியினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்ற விடயங்களை உயிரோடு தமிழர்களுக்கு கூறுவீர்களா? பிரான்ஸை பொறுத்தவரையில் பிரான்சும் அடுத்ததாக ஒரு நெருக்கடிக்கு என்ன சொல்றது, பொருளாதார நெருக்கடியால் வீழ்ந்த நாடாக இப்போது மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகிறது. அவர்களுடைய மொத்த ஜிடிபியை விட அவர்களுடைய கடன் சுமை 113% அதிகரித்திருக்கிறது என்று ஒப்பிடும் போது அது எதிர்வரும் 30ஆம் ஆண்டு 125% அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகின்றது. 42 பில்லியன் துண்டு விழும் தொகை தொடர்பான பிரச்சனையில் தான் இந்த பிரதமர் பதவி விலகி இருந்தார். இப்போது பிரான்சின் அதாவது நிதி நிலைமைகளை ஃபிட்ச் ரேட்டிங் ஏஜென்சி என்று சொல்லுகின்ற ஒரு அமைப்பு தரமிறக்கி இருக்கின்றது. AA- இருந்தவர்கள் இப்போது A+ என்ற நிலைக்கு தரமிறக்கி இருக்கிறார்கள். அப்ப என்னென்று சொன்னால், இப்ப அமெரிக்காவின் பொருளாதாரம் அவ்வாறுதான் இருக்கின்றது. அமெரிக்காவின் பொருளாதாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 37 ட்ரில்லியன் கடன்கள் என்று கூறினாலும் உண்மையாக அமெரிக்காவின் கடன் இது நார்மலி பெடரல் கவர்மெண்ட் கடன் தான் 37 ட்ரில்லியன். ஆனால் உண்மையான கடன் 115 ட்ரில்லியன் என்று கூறுகிறார்கள். அப்படி என்று பார்த்தால் நீங்கள் பிறக்கின்ற குழந்தையிலிருந்து இறக்கிறவர்கள் வரையிலும் கணக்கு போட்டால் ஒருவருக்கு கிட்டத்தட்ட $500,000 கடன் தலைக்கு மேல் இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். இதை மாற்றுவது என்பது அமெரிக்காவால் முடியாத காரியம் என்று கூறப்பட்டது. அதே போலதான் இப்போது ஐரோப்பாவும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி, அது தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற இந்த உக்ரைன் போர், அதில் இவர்கள் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு, அந்த சிக்கலில் இருந்து மீள முடியாத ஒரு நிலை, தொடர்ந்து எல்லா நாடுகளையும் பகைப்பது, சீனாவுடனான மோதல், இந்தியாவுடனான மோதல், ஆசிய நாடுகளுடனான மோதல், அரபு நாடுகள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பாரிய சிக்கலுக்குள் போயிருக்கிறார்கள். அதுக்கு இப்போது இந்த உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவில் இடம்பெற்ற போராட்டம் மாதிரி அதாவது குடியேற்றவாசிகளை இப்போது காரணமாக காட்டுகிறார்கள். ஜெர்மன் கூட இப்போது தலிபான் அரசுடன் ஒரு பேச்சுக்கள் நடத்தியிருக்கிறது. அவர்களை இணங்க வைத்து ஆப்கான் மக்களை அங்கு திருப்பி அனுப்புவதற்காக தாங்கள் பேசியதாக கூறப்படுகிறது. பிரான்சின்றையும் உங்களுக்கு தெரியும், இந்த அரசு கவிழ்ந்ததுக்கு பிற்பாடு நான் நினைக்கிறேன் செப்டம்பர் 10ஆம் தேதி ஒரு கடும் போராட்டம் இடம்பெற்றிருந்தது. பெருமளவான மக்கள் களத்தில் இறங்கியிருந்தார்கள். பிரான்சின் அதிபர் மேக்ரோன் பதவி விலக வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவருடைய பதவி காலத்திலேயே 4 பிரதமர்கள் போய்விட்டார்கள். 4 தடவைகள் ஆட்சி மாறிக்கொண்டே இருக்கிறது. என்னென்றா சொன்னால் அங்கு ஒரு நிலையான ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. மக்களுக்கும் வாழ்க்கை சுமை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது, கடன் சுமை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கான மாற்றீடுகள் இவர்களிடம் இல்லை. நன்றி அரசுகளே. நிகழ்ச்சியில் இணைந்து அமெரிக்கா, பிரித்தானியா, நேபாள், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் உள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டதற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம்.
நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.